யாராவது உங்களுக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல குடும்பம் வேணும், குழந்தை வேணும், நல்ல வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை நினைச்சு பார்த்துக்கணும். கடைசியா சொல்றேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இல்லாமல் தனிமை என்று இருள் என்ற ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில வருது. நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க, எங்க போறோம்னே தெரியாது. அல்லாஹ் அழைக்கிறான், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ இறக்கிய நலவுகள் மீது தேவையுள்ள அடியானாக இருக்கிறேன், எனக்கு அதை கூடிய அல்லாஹ். நீ இறக்கி என் மேல் பொழிந்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம், என் மேல் இறக்கி இருக்கக்கூடிய நன்மை ஹைருக்கெல்லாம் நலவுக்கெல்லாம் நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். யா அல்லாஹ், ரப்பி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். அதற்கு தேவை உள்ளவனாக ஃபகீராக நான் இருக்கிறேன், அதை எனக்கு கொடுனான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குடும்ப வாழ்வு எல்லாம் இருக்கும். அந்த பெண் அனுப்பினா அந்த பெண்ணுடைய தந்தையிட்ட பேசுறாங்க, திருமணம் ஆச்சு, ஒரு குடும்ப வாழ்வு, அவருடைய வீடு என்றெல்லாம் அமைந்தது. அல்லாஹ்விடத்தில் நம்ம தேவைகளை கேட்கணும், நம்முடைய அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். ஒரு ஆண் இப்படி ஒரு பெண்ணை பார்க்கணும், ஒரு பெண் இப்படி ஒரு ஆணை பார்க்கணும். பார்த்தாலும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா தொழுகையின் மூலமா நாம் அல்லாஹ்விடத்தில் தேர்ந்தெடுப்ப கேட்கணும். அல்லாஹ் இது எனக்கு சரியா வருமா, நீ சொல்லி அல்லா இது ஷர்னா நீக்கிற ஹைர்னா கூட வச்சு. நீ பல ஊர்கள் என்ன பண்றாங்க, இஸ்திகாரா தொழுகைன்னு சொன்னா சீட் எழுதி போட்டு பாக்குறாங்க, ஆம் இல்லை அல்லது வந்து 3 சீட் எழுதி போட்டு இது எடுத்தா இது வந்துச்சுன்னா எல்லாம் அவன் முடிவு, இது வந்துச்சுன்னா அவன் முடிவு, இஸ்திகாரா தொழுகை முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மூட பழக்கம், இதெல்லாம் இஸ்திகாரா என்பது அல்லாஹ்விடத்தில்